ஏன்னா நீங்கள் செய்கிற எல்லா செயலுக்குமே ஒரிஜினல் வீடியோ இருக்குடா, அதுக்கப்புறம் ஏன்டா இந்த மானங்கட்ட செயலை செய்கிறீங்க அப்படின்றது தான் அந்த ஈத்திர பசங்களை பற்றி நம்ம கேட்குற கேள்விங்கன்னா, யூடியூப் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்து நிற்கிறதுக்கான காரணமே அண்ணன் சீமான் அவர்கள் தான்டா. ஏன்னா எந்த ஒரு ஊடகத்துலையுமே அவரை வந்து தவிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் இன்றைக்கி அவரை எந்த ஊடகத்துலையுமே தவிர்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்து வந்திருக்காரு அப்படின்னோம்னா அதுக்கு முழுக்க யூடியூப் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு ஒரு முழு பங்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்து யூடியூப்பில் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு கேவலமான அரசியலை மட்டும் தான் பண்ண தெரியுமே தவிர மக்களுக்கு என்ன தேவைன்னு செய்ய தெரியாத ஒரு திராவிட மாடல் தான் கூறுகட்ட மாடல் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறது. அதனால் காலம் கடந்து வாழும் தமிழை வாழ்த்திய நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இது அதிகாரம், உங்கள் குரல் உங்களுக்காக. இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, அண்ணன் சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு களத்தில் நின்று மக்கள் எல்லாரையுமே தினமே யாரையும் விட்டுறக்கூடாது, எல்லா இடமும் போய் மக்களை சந்திக்கணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு சந்திச்சிட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி இப்போ வெயில் எந்த கட்டத்தில் இருக்குது, இந்த ஒரு இதில் போய் அண்ணன் மக்கள் எல்லாத்தையும் சந்திக்கும் போது எந்த அளவுக்கு அவரோட வயசுக்கு அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்றத நம்ம எல்லோரும் கண் கூட பார்க்குறோம். இப்போ இதை ஒரு கையில் ஒரு ஆயுதமாக எடுத்துக்கிட்டு இந்த திராவிட கழகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிறுக்கு பயலுக பூராவே என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, அண்ணனோட வீடியோ எடுத்து அண்ணன் வந்து தண்ணி அடித்து பேசின மாதிரி சித்தரித்து போடுறது, அப்புறம் அண்ணன் வந்து மேடையில் ஒருத்தர் செல்ஃபி எடுக்க வரும்போது அவன் வந்துட்டு அண்ணன் அசிங்கமாக திட்டின மாதிரி அந்த இடத்துல ஒரு பீப்பை போட்டு ஒரு பொருளையை கிளப்புறது, இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட வேலையை நீங்கள் பார்க்கறதுக்கு ஏன்டா அது என்ன சொல்கிறது, காசு வாங்குறது ஒரு இடத்துல வாங்குறீங்க, கூவுறது இன்னொரு இடத்துல அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் செய்கிற எல்லா செயலுக்குமே ஒரிஜினல் வீடியோ இருக்குடா, அதுக்கப்புறம் ஏன்டா இந்த மானங்கட்ட செயலை செய்கிறீங்க அப்படின்றது தான் அந்த ஈத்திர பசங்களை பற்றி நம்ம கேட்குற கேள்வி. ஏன்னா கோபம் அவ்வளோ வருது. ஏன்னா ஒரு விஷயத்தை பேசும்போது கருத்தியெல்லாம் மோதணும். ஒருத்தன் கத்தி எடுத்துகிட்டு வந்தால் அவன் கூட கத்தியால் மோதணும். ஒருத்தன் வாடா அடித்து மல்யுத்த சண்டை போட்டு பார்ப்பான் அப்படின்னா அவன்கிட்ட மல்யுத்தமாக மோதி பார்க்கணும், துப்பாக்கி வச்சா. இதுதான் வந்துட்டு அதுன்னு சொல்கிறது ஒரு மனித மரபு அப்படின்றது. அவன் வந்து ஒரு நிராயுத பாணியாக நிற்கும் போது அவனை 10 பேர் சேர்ந்து அடிச்சுட்டு நான் தாண்டா விகிறேன் அப்படின்றது வந்து பண்ணுறது வந்து ஒரு கேவலமான விஷயம் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இதைத்தான் இவனுக்கு பண்ணுறானுங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட கருத்தியெல்லாம் மோத முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இவனுங்க ஒரு மிகப்பெரிய கூமுட்டைங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவனுக்கு கேட்குற கேள்விக்கு ஏன்டா இதெல்லாம் பண்ணல, அப்படியா எங்களுக்கு தெரியல, அப்படி ஏன்டா கச்சத்தீவை தார பார்த்தீங்க, அது அப்போ நாங்கள் இல்லையே ஆட்சியிலே அப்படின்வானுங்க. இதே அது என்ன சொல்கிறது, ஏன்டா நீட்டை இது மாதிரி ரத்து பண்ணுறேன்னு சொன்னீங்களே, அதுக்கோட வழி நாளைக்கு சொல்லிவிடலாம் எங்களுக்கு தான் தெரியாமல். என்னடா அப்படின்னா, நாங்கள் 5000 பேரில் லெட்ரு வாங்கிட்டோம், அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுக்க போகிறோம் அப்படின்வானுங்க. டேய் என்னடா மோடி மஸ்தான் வேலையை காட்டினாலேறீங்க, உங்கள்கிட்ட எதை கேட்டாலும் ஜிக்னா வேலையை காட்டி விட்டு மக்களை ஏமாற்றி துணியாக எடுத்துகிட்டே பாருங்க நல்லான்ட்டு இந்த கிரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி தான் உட்காந்து நீங்கள் பண்ணுறீங்க அயோக்கிய பயலுகன்றது நம்ம நல்லாவே தெரியும். அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஒரு வீடியோவில் என்ன பண்ணீங்க, அவர் அப்படியே வந்து தண்ணி அடிச்சுட்டு அவனுங்களெல்லாம் அமைதியாக இருக்க சொல்லி, நாங்கள்லாம் கண்ணை மூட்டு கேட்டாலே அண்ணனோட வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி ப்ளே பண்ணுறீங்களா, ரிவர்ஸ் பண்ணி ப்ளே பண்ணுறீங்களான்றதை என்னன்றதை கண்டுபிடிச்சிருவோம்னா, டே சீமான் தம்பிகளும் எல்லாருமே அவரை விரும்புகிற எல்லா சொந்தங்களும் என்னது, அண்ணன் சீமானோட ஒவ்வொரு உச்சரிப்பிலையும் அவரோட வார்த்தைகள்லையும் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்றதை புரிஞ்சிருக்குனாங்க. நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி போடுறீங்களா, ஃபார்வர்ட் பண்ணி போடுறீங்களான்றது கூட யாராவது தெரியாமல் வக்கத்த பயலுகளாக இருப்போம். ஏன்னா நீங்கள் தான் முட்டா பயலுகளாம், இருக்கிற எல்லாருமே முட்டா பையன் நீங்கள் எப்படா நம்பலாம்? அப்போ அண்ணன் சீமான் அவர்களை தண்ணி அடித்த போல் சித்தரித்து அசிங்கப்படுத்தணும். எப்படின்னா, ஐயா விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவரை வந்து கேவலமாக சித்தரித்து, அவரோட உடல்நிலை சரியில்லை, அது உண்மை. அப்போ அந்த மாதிரி ஒரு தனி மனித தாக்கல் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நம்ம மனுஷனாக நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹியூமானிட்டி இருக்கணும். அந்த விஷயம் அப்படின்றது இந்த நாய்களுக்கு சுத்தமாகவே கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ ஐயா விஜயகாந்த் எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி அந்த கட்சியை ஓய்க்கணும்னு நினச்சிங்களோ, இப்போ அண்ணன் சீமான் அவர்களையும் ஓய்க்கலான்ட்டு
இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்கள் அன்றைக்கி நல்லா எல்லா நியூஸ் சேனல்லையுமே போடுறாங்க. ஒருத்தர் மேலே டப்பன்னு ஓடி வரான், அண்ணன் சீமான் அவர்கிட்ட செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு அண்ணனை கட்டி பிடிச்சிட்டு ஃபோன் எப்படி எடுக்கிறான், அண்ணன் ஃபோனை வாங்கிட்டு கிறுக்கு பையன் பாரு, அவனுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது, ஃபோட்டோ எடுக்கிறது அவனுக்கு ஒரு பிரச்சனை. அந்த கிறுக்கு பையன் அப்படின்னு சொன்னதை வந்துக்கிட்டு இவனுங்க உடனே கெட்ட வார்த்தை சொல்ல மாதிரி உடனே பீப்புன்னு போடுறாங்க. டேய், அண்ணன் சிம்பு அவர்களை நீங்கள் பீப்பு அப்படின்னு சொல்லி போட்டு அண்ணனை எந்த அளவுக்கு வம்புழுத்து அண்ணன் அதை எந்த அளவுக்கு அதை என்ன சொல்கிறது, அதை டேக்கிள் பண்ணி தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இன்றைக்கி எந்த அளவுக்கு அண்ணன் சிம்பு அவர்கள் நிற்கிறாருன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ அண்ணன் சீமான் அவர்களை வந்துட்டு நீங்கள் தொட்டு பார்த்து சீண்டி பார்த்து இந்த மாதிரிலாம் வேலையை பார்த்து ஓய்க்கணும்னா, ஐயோ உங்கள் அதுன்னு சொல்கிறது அந்த திராவிட மாடல் அப்படின்றது என்ன சொல்கிறது, நம்ம அண்ணன் இவர் சொல்லுவார் பாருங்க, முட்டையை தூக்கிட்டு போகுது இந்த கூமுட்டை அப்படின்ற மாதிரி சாட்டை துருமனை சொல்லுவாப்புல. அந்த மாதிரி இந்த கூமுட்டைங்க எல்லாத்துக்குமே வந்து சின்னத்தை களவாண்டா இது பண்ணிடலாம், இவருக்கு ஒரு 2 வீடியோ போட்டால் இது பண்ணுறா. டேய், யூடியூப் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்து நிற்கிறதுக்கான காரணமே அண்ணன் சீமானவர்கள் தான்டா. ஏன்னா எந்த ஒரு ஊடகத்துலையுமே அவரை வந்து தவிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் இன்றைக்கி அவரை எந்த ஊடகத்துலையுமே தவிர்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்து வந்திருக்காரு அப்படின்னோம்னா அதுக்கு முழுக்க யூடியூப் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு ஒரு முழு பங்கு அண்ணன் சீமானவர்களுக்கும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட சேனலில் அண்ணனை பற்றி பேசாமல் அண்ணனோட தம்ப்நெயிலை வைக்காமல் திமுககாரன் ஒருத்தனால வீடியோ போட்டிருக்கான். அப்போ சோறு போடுற கடவுளே உங்களுக்கு அவர் தான்டா, அவரே கடைசியில் இந்த மாதிரி ஒரு எச்ச வேலை பார்க்குறீங்களே, நீங்களாம் விளங்குவீங்களா? அதுன்னு சொல்கிறது, இந்த உண்டை வீட்டுக்கு துரோகம் பண்ணுறீங்களே, உனக்கு நீலாம் நல்லா இருப்பியா, நாசமாக போயிருவியா அப்படின்ற மாதிரி தான் கேட்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா அண்ணனை பற்றி விமர்சனம் பண்ணீங்க, பேசுனீங்க, கருத்தியலாக பேச்சவே அதை வச்சுக்கிட்டு சும்மாவே வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுறது, ரிவர்ஸ் பண்ணுறது, எடப்பாடி அவர் நம்ம கொள்கை தான் வச்சு அண்ணன் இப்படி தட்டும் போது அண்ணன் இப்படி எப்படி கையை ஆட்டுவார், அந்த ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்ற முத கொண்டு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி உள்வாங்கி வச்சுருக்க மக்கள்ரா நாம் தமிழர் தம்பிங்க எல்லாருமே. ஏடா இது கூட புரியாத கூறுகட்ட குக்கராக இருக்கிறீங்க அப்படின்னும் போது தான் எனக்கு சிரிப்பு வருது. இப்போ அவர் நம்மளாம் நமக்கு நம்ம அண்ணனுங்களாம் கேட்பாங்க, டேய் அவனுங்க தான் முட்டா பையன்னு தெரியலடா, ஏன்டா அதுக்கப்புறம் அதை போட்டு பேசுகிறனாலும் அது என்ன சொல்கிறது, நம்ம அண்ணனை பற்றி பேசும்போது வெறுப்பாகுது அப்படின்ற ஒரு இது ஆகுது நம்மளுக்கு. அதுன்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு கருத்தியில் இதாக அவர் சீமான் இப்படி தப்பாக பேசிட்டாரு, அவருக்கு என்ன திராணி இருக்குது, அவர் 2 வருஷம் ஆட்சியில் இருந்தார், அவர் என்ன செஞ்சு கிழிச்சாரு அப்படிலாம் கேட்டிங்களா கூட ஆமாம் நம்ம அண்ணன் இந்த மாதிரி தப்பு செஞ்சுருக்காரு அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் அதுக்கான வாய்ப்பே இன்னும் வரல. அதுக்கு நோக்கி தான் இப்போ பட்டாளமே போயிட்டுருக்கு. ஒரு கோடி ஓட்டு தான் வந்து அந்த வாட்டி வாங்கணும், அதுதான் நம்ம இலக்கு அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் வந்து போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் 2 கோடி கொண்டு நம்ம போயிட்டுருக்கோம். அப்போ இந்த கட்டத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்கணும் போது நீங்கள் இந்த மாதிரி சீப்பை சின்னத்தை களவாடுறது, அதுக்கப்புறம் இந்த வீடியோவை போட்டு ஏமாத்துறது, அண்ணன் குடிச்சாரு அப்படின்னு நீங்கள் ஒரு வேலை காட்டுறீங்க பார்த்தீங்கன்னா, அவர் எந்த அளவுக்கு பாடி பில்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு, உடற்பயிற்சினா என்ன ஏது என்னன்னு அப்படியே அண்ணன் வேறு லெவல் பண்ணுறாரு. அதெல்லாம் கண் கூட பார்த்தவங்கடா நான். ஆனால் எங்கள்கிட்டே நீங்கள் உருட்டுறீங்க பார்த்தீங்களா, நீங்களாம் அதை சொல்கிறது வாங்குகிற காசுக்கு கொஞ்சமாவது உங்கள் கட்சிக்கு கூவுனீங்கன்னா கூட வளரும்டா. ஆனால் எங்களுக்கு கூவி எங்களை நீங்கள் வளர்த்து விட்டு பெரிய ஆளாக்குறீங்க பார்த்தீங்களா. இதுதான் காய்ச்ச ஒரு இடத்துல வாங்குறது, வேலை செய்கிறது இன்னொன்றுத்துக்கு. இதுதான் உங்களோட கேடுகட்ட அரசியல் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதனால் அண்ணன் சீமானை இந்த மாதிரிலாம் பண்ணி ஓச்சிடலான்னு நினைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய முட்டாள் அப்படின்றது தெரியுது. ஏன்னா இன்றைக்கி அவர் எந்த அளவுக்கு பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒவ்வொரு இடத்துலையும் பாடி மக்கள்கிட்ட அவரோட கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து தலைவர் பிரபாகரனை வந்துட்டு இவர் தலைவராக வந்து ஏற்று இன்றைக்கி ஐயா வீரப்பன் அவர்களோட பொண்ணுக்கு வந்து சீட்டு கொடுத்து இன்றைக்கி எந்த அளவுக்கு எல்லாருமே தவிர்த்த ஒரு விஷயத்தை தமிழ் தேசியத்தை இன்றைக்கி தூக்கி நிப்பாட்டி, ஏன் இவ்வளோ பேர் இருக்கீங்களாடா, எவன்டா இன்றைக்கி தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறீங்க, ஐயா எடப்பாடி இன்றைக்கி பேசுகிறாப்புல, அதுவாது பரவாயில்ல. நீங்கள் எக்காலத்துக்குள்ள நம்ம திராவிட மாடல் என்ன இலவு மாடலு, 10 விசாவுக்கு பிரயோஜனமே இல்லாத மாடலு. உங்கள் மாடல் என்ன மாடல், இந்த மாதிரி ஃபேக் வீடியோ பண்ணுறது, இந்த மாதிரி வந்துட்டு ஃபேக்கான ஒரு பீப்பை தூக்கி உள்ளே போடுறது, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யாருமே பேசக்கூடாது, இதுக்கு வந்து யூடியூப்பில் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு கேவலமான அரசியலை மட்டும் தான் பண்ண தெரியுமே தவிர மக்களுக்கு என்ன தேவைன்னு செய்ய தெரியாத ஒரு திராவிட மாடல் தான் கூறுகட்ட மாடல் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறது. அதனால் அண்ணன் சீமானவர் இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் அது எங்களுக்கு சாதகமாக தான் வந்து முடியும். அவன் எடுக்கிற முடிவுகள் நம்மளுக்கு சாதகமாக முடிஞ்சு இந்த வாட்டி எந்த அளவுக்கு ஓட்டு பர்சன்டேஜ் வாங்கி உங்கள் எல்லாத்தையும் மூஞ்சில் கரிய பூசுகிறோம் அப்படின்றத மட்டும் காத்திருந்து பாருங்கள் அப்படின்றது தான் சொல்ல வர விஷயம். அதனால் தேர்தல் வருது, எல்லாருமே வந்து நம்மளுக்கு எந்த சின்னம் வேணுமோ அப்படின்றதுக்கு வாக்களிங்க. நம்ம மைக்கு சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி கொடுக்கணும் அப்படின்றது தாழ்மையாக கேட்டுக்கிட்டு இதே மாதிரி நிறைய தகவல்களோட மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் சந்திப்போம். மறக்காமல் கேட்டு செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட பேர் ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.